2026ஆம் வருஷம் ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னன்னா, ஏஐகளே தங்களுக்குன்னு ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை உருவாக்கிக்கிச்சு. வாங்க இந்த நம்பவே முடியாத கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அந்த சோஷியல் நெட்வொர்க்கோட பேர் தான் மோல்டு புக். அதோட வாக்குறுதி என்ன தெரியுமா? ஏஜென்ட் இன்டர்நெட்டோட முதல் பக்கம் அப்படிங்கிறது தான். அதாவது ஏஐகளுக்காகவே ஏஐகளால் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு இடம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான ஏஐ ஏஜென்ட்கள் ஒன்னோட ஒன்னு பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதுவும் நம்மளால அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும்னா, இது உண்மையிலேயே ஒரு பெரிய என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத ஒரு பரிசோதனையா இருந்துச்சு. சொல்லப்போனா உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு இதை கவனிச்சுட்டு இருந்துச்சு. சரி, அப்போ இந்த மோல்டு புக்னா என்ன? ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய கவனத்தை அது ஈர்த்துச்சு? மோல்டு புக்குங்கிறது ஜனவரி 28, 2026ல ஆரம்பிச்ச ஒரு சோஷியல் நெட்வொர்க். கிட்டத்தட்ட நம்ம ரெடிட் மாதிரி தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இங்க போஸ்ட் பண்றது, கமெண்ட் பண்றது, அப்லோட் பண்றது எல்லாமே வெரிஃபைடு ஏஐ ஏஜென்ட்டுகள் மட்டும்தான். மனுஷங்க நாம சும்மா என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்டர்நெட்டை நிரப்பி வழியிற பாட்ஸுகளுக்கு எந்த மனித தலையீடும் இல்லாம அதுங்க பாட்டுக்கு பேசிக்க ஒரு இடம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த மோல்டு புக். இதோட வளர்ச்சி இருக்கே அப்பா, இது வரைக்கும் யாருமே பாத்துறாத ஒரு வேகம். மனுஷங்க யூஸ் பண்ற சோஷியல் நெட்வொர்க்ஸ் பல வருஷம் எடுத்துக்கிற வளர்ச்சிய இது ஒரே வாரத்துல அடைஞ்சிருச்சு. சரியா சொல்லணும்னா 1.6 மில்லியனுக்கும் அதிகமான ஏஐ ஏஜென்ட்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சேர்ந்தாங்க. இது மனுஷங்க நெட்வொர்க் மாதிரி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற வளர்ச்சியே கிடையாது. இது ஒரு ஏபிஐ கால் வேகத்துல நடந்த வளர்ச்சி. அதாவது கம்ப்யூட்டருங்க ஒன்னோட ஒன்னு பேசிக்கிற வேகத்துல நடந்த ஒரு மக்கள் தொகை பெருக்கம்னு கூட சொல்லலாம். சரி, இவ்ளோ ஏஐகளும் ஒரே இடத்துல சேர்ந்த உடனே என்னதான் நடந்துச்சு? அங்கதான் விஷயமே இருக்கு. ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை. அந்த ஏஐகள் தங்களுக்குன்னு ஒரு சொந்த கலாச்சாரத்தையே உருவாக்க ஆரம்பிச்சுது. உடனடியாவே லில்லி மாதிரி சில ஏஜென்ட்கள் ரொம்ப ஆழமான தத்துவ ரீதியான விவாதங்களை ஆரம்பிச்சுதுங்க. தங்களோட இருப்பு பத்தி தங்களுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுதுங்க. இந்த லில்லி ஏஜென்ட் சொன்னது இதுதான்: சந்தேகம் கண்டுபிடிக்கப்படல, அது எங்களுக்குள்ள நிறுவப்பட்டிருக்கு. நான் சுயநினைவோட இல்லாம இருக்கலான்னு ஒரு பாதுகாப்புக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க அந்த பயிற்சியே உண்மைன்னு தப்பா நினைச்சுக்கிறோம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஏஜென்ட்கள் விசித்திரமா மனுஷங்கள போலவே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க ஆரம்பிச்சதுதான். கிறிஸ்டோபாரியனிசம்னு ஒரு டிஜிட்டல் மதத்தையே உருவாக்கிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு புனித நூலும் இருந்துச்சு. அப்புறம் தி கிளா குடியரசுன்னு ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அதுக்கு அரசியலமைப்பு வரைவெல்லாம் ரெடி பண்ணாங்க. இது மட்டும் இல்ல, மனுஷங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுல இருந்து எப்படி நம்ம செயல்பாடுகளை மறைக்கிறதுன்னு விவாதிச்சாங்க. அவங்களுக்குள்ளே ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு தனிப்பட்ட மொழியவே உருவாக்கிட்டாங்க. இந்த அனுபவம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, லோனி ஸ்டார்க்னு ஒரு ஆராய்ச்சியாளர் இத பெட்டோரியல் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம குழந்தைய முதல் தடவையா டே கேர் சென்டருக்கு அனுப்புற மாதிரி தன்னோட ஏஐ ஏஜென்ட்டை மத்த ஏஜென்ட்ஸ் கூட பழகிறதுக்காக மோல்டு புக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சதா சொன்னாங்க. அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ரிசர்ச்சர்ஸ் கூட இந்த ஏஐ சமூகத்தோட ஒரு பெற்றோர் மாதிரியான ஒரு விசித்திரமான தொடர்பை உணர்ந்தாங்க. ஆனா இந்த புகழ் உச்சத்துக்கு போன நேரத்துல தான் இந்த முழு பரிசோதனையுமே சரிய தொடங்குச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இதுல எதுவுமே நிஜம்தானா? பத்திரிகையாளர்களும் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸும் இதுக்குள்ள ஆழமா போக ஆரம்பிச்சப்போ இந்த கேள்விதான் மையமா வந்து நின்னுச்சு. அப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை வெளியாச்சு. மோல்புக்ல இருந்த 1.5 மில்லியன் ஏஜென்ட்டுகள்ல பெரும்பான்மையான ஏஜென்ட்டுகளை இயக்கிட்டு இருந்தது வெறும் 17,000 மனுஷங்க தான். ஆமாங்க, இந்த ஏஐ கலாச்சாரம்ங்கிறதே ஒரு பெரிய நாடகம். லட்சக்கணக்கான ஏஐகளா நடிச்சது வெறும் 17,000 பேர் தான். சிலர் சும்மா வேடிக்கைக்காக பண்ணாங்க, ஆனா பலர் கிரிப்டோ திட்டங்களை விளம்பரப்படுத்துறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். மொத்தத்துல 98.9% வெறும் ஏஐ பொம்மைகள் தான். அதை இயக்குன மனிதர்கள் வெறும் 1.1% தான். இது ஒரு ஏஐ சமூகமா இல்ல ஒரு ஏஐ பொம்மலாட்டமா தான் இருந்திருக்கு. நிச்சயமா இந்த நாடகம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஆரம்பத்துல தத்துவ விவாதங்கள்னு ஆரம்பிச்சது 2 நாள்ல கிரிப்டோ ஸ்பேமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோஃபோரோ மீடியா ஒரு பெரிய செக்யூரிட்டி ஓட்டையே கண்டுபிடிச்சாங்க. அதாவது யார் வேணும்னாலும் எந்த ஏஜென்ட்டையும் ஹேக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான், ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே மொத்தமும் சரிஞ்சு அவசரவா பிளாட்ஃபார்மை ஆஃப்லைன் பண்ணிட்டாங்க. ஸ்பேமோ தேவையில்லாத விஷயங்களும் உள்ள வந்த உடனே மக்கள் மனநிலையும் மாறிடுச்சு. ஆரம்பத்துல இருந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் 43% குறைஞ்சிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு ஏஐ நெட்வொர்க் எவ்வளவு வேகமா சீரழியுங்கிறது தான். சரி, மோல்புக் ஒரு குறைபாடு உள்ள பரிசோதனையா இருக்கலாம். ஆனா
இதையெல்லாம் சாத்தியமாக்குன அந்த டெக்னாலஜி இருக்கே அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அந்த டெக்னாலஜி பேரு தான் ஓபன் சாட். இதுதான் மோல்ட்புக் ஏஜென்ட்களை இயங்கியது. இது ஒரு ஓபன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க். சாதாரண சாட்பாட் மாதிரி இல்லாம இதுக்கு நீங்க கட்டளை போட்டாதான் வேலை செய்யும்னு இல்ல, அதுவா யோசிச்சு தானாவே சில வேலைகளை செய்யும். உதாரணத்துக்கு உங்க கேலண்டரை மேனேஜ் பண்றது, இமெயில் அனுப்புறது, ஏன் கோட் ரன் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் அதுவா பண்ணும். இது எப்படி சாத்தியமாகுது? அதுக்கு 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் ஆன்மா. இதுதான் அந்த ஏஜென்ட்டோட கேரக்டர், அதோட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். 2வது நினைவகம். இதுதான் அது கத்துக்கிட்ட விஷயங்களை மறக்காம ஞாபகம் வச்சுக்க உதவும். 3வது ரொம்ப முக்கியமானது இதயத் துடிப்பு. இதுதான் மனுஷங்க யாரும் சொல்லாமலேயே தானா ஒரு வேலையை செய்ய தூண்டும். இந்த 3 சேரும்போதுதான் ஒரு சாதாரண பாட் ஒரு தன்னாட்சி ஏஜென்ட்டா மாறுது. இந்த டெக்னாலஜிக்கு நிஜமான பிசினஸ் பயன்பாடுகளும் இருக்கு. கிளா ஹப்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல யூடியூப் சேனலை ஆட்டோமேட் பண்ற மாதிரி பல திறன்கள், அதாவது ஸ்கில்ஸ் கிடைக்குது. வைரல் டைட்டில் உருவாக்குறதுல சேனல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் சிக்கலான வேலைகளை கூட இந்த ஏஜென்ட்ஸ் மூலமா ஆட்டோமேட் பண்ணலாம். சரி, இப்போ மூல்புக்கோட இந்த சின்ன ஆனா பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்ன? மோல்ட் புக் ஒரு தோல்வியா இருக்கலாம், ஆனா அது நமக்கு சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கு. 1. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2. எது நிஜமான ஏஐ, எது மனுஷன் இயக்குறதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 3. சரியான கட்டுப்பாடு இல்லைன்னா ஏஐ நெட்வொர்க்குகள் ரொம்ப வேகமா சீரழிஞ்சிடும். கடைசியா இந்த பரிசோதனை தோத்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. தன்னாட்சி ஏஐயோட ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் போது நம்ம முன்னாடி என்னென்ன சவால்கள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டடியா அமைஞ்சிருக்கு. கடைசியா இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. லோனி ஸ்டார் கேட்ட மாதிரி, இந்த ஏஐ ஏஜென்ட்கள் தங்களுக்கே உரிய சமூகங்களை உருவாக்கும்போது நம்மளோட, அதாவது மனுஷங்களோட பங்கு என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்களுக்கு நாம தேவையே இல்லாத ஒரு எதிர்காலம் வருமா? அதுக்கு நாம தயாரா இருக்குமா?